ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்லீவ் வந்துட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடி அளவு 21 இன்ச்சு வேணும். ஒரு 7 இன்ச்சு சேர்த்து 28.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் இது வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதோட ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வழக்கமாக எப்போ இவ்வளோ எடுப்போமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு அடிக்கை அளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ரெடி அளவு அந்த அளவு ப்ளஸ் வந்துட்டு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் இதை வந்துட்டு சென்டரில் வந்துட்டு இது மாதிரி மடித்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த மடிப்பு நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு அந்த சென்டர் லைனில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சென்டர் லைனை வந்துட்டு எனக்கு மடிப்பு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? இது இங்கேருந்து கீழேருந்து வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். கீழேருந்து நான் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு சென்டர் லைன்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு. ஓகேங்களா? மொத்தமாக வந்துட்டு 2 இன்ச்சு கொடுக்குறோம். சென்டர் லைனில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு மடிப்பு வந்துட்டு அழகாக தெரியறதுனால நான் அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேப் கொடுத்துருங்க. 2 இன்ச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 இன்ச்சு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் சென்டர் லைன் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் லைனில் வந்துட்டு 1 இன்ச்சு வந்துட்டு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன்லேருந்து கீழே 2 இன்ச்சு கிட்டத்ததுக்கப்புறம் 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் மார்க்கிங்க்கு இந்த சைடில் 1 இன்ச்சு, அந்த சைடில் 1 இன்ச், அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டர் லைனுக்கு லெஃப்ட்டில் ஒரு 1 இன்ச்சு, ரைட்டில் 1 இன்ச் அந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீழே வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? மாதிரி 1 இன்ச்சுக்காக மார்க் பண்ணுறேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைனில் அந்த 1 இன்ச்சுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் இது மாதிரி கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே வரைக்கும் இதே மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 1 இன்ச்சு கேப்பில் இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இப்படி மார்க் பண்ணணும்னு தேவையில்ல. ஒவ்வொரு லைனை விட்டுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃபுல்லாகவே மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் மார்க் பண்ணணும் கூட தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு ஓரளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பக்கமே இதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சாட்டின் கிளாத்துங்கிறதுனால எனக்கு வந்துட்டு இந்த இது மாதிரி லைன் போடும்போது துணி வந்துட்டு விலகுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கமும் அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கெல்லாம் நான் மார்க் எதுவுமே பண்ணல. நம்ம ஏற்கனவே வச்சுருக்கத வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பொறுமையாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஷினில் பண்ணுற ஒர்க்கை விட ஹேண்டில் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் இதே மாதிரி ஃபுல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ வந்துட்டு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா, இப்போ மேலே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்படி வெளியிலேருந்து உள் பக்கமாக கொண்டு வரேன். பாருங்கள், இப்படி மேலே ஆம்ஹோல் பக்கத்துலேருந்து சென்டருக்கு வந்துட்டு கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸுக்கு இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த பக்கமாக பண்ணும்போது வந்துட்டு உள்ளேருந்து, அதாவது மேலேருந்து கீழே சென்டர் லைன் நோக்கி கொண்டு போகிறோம். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அகெயின் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பாக்ஸில் பண்ணியிருக்கோம்னா இதுக்கும் இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் பண்ணியிருக்கேன், இந்த பாக்ஸை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள இந்த பாக்ஸில் வந்துட்டு பண்ணுங்கள். அதுக்குமே அதே மாதிரி தான். இப்போ சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக போகிற மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது மாதிரி போகிறோம். அதே மாதிரி ஒரு பாக்ஸை விட்டு போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு லைன் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ரெட்டையாக வந்துட்டு கோத்துக்கோங்க. ஓகேங்களா? நார்மல் நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த நீடில் தான். இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், இப்போ இந்த இது வந்துட்டு நம்ம ப்ளைனாக விட்டுருக்கோம். இதுக்கு மேலே இந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம லைன் போடலை. ஓகேங்களா? இந்த பாக்ஸை விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இப்போ இந்த சென்டரில் நான் வந்துட்டு நீடில் உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வெளில எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் வந்துட்டு விடணும். இதை நீங்கள் இப்படி கூட விடலாம். அந்த கிளாத்துக்கு இன்சைடில் வந்துட்டு இப்படி கொண்டு போய் கூட இப்படி பண்ணலாம் நான் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. ரெண்டுமே நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து நம்மளை நல்லா டைட் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி டைட் பண்ணணும். ஓகேங்களா? டைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நல்லா சுருக்கம் வரும். பாருங்கள், எகெயின் வந்துட்டு எடுத்த இடத்துலையே வந்துட்டு நீடில் வந்துட்டு விட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இதில் இன்னொரு 2 ஸ்டிச்சு கொடுத்து இதை லாக் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் இது வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ அழகாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது வந்துட்டு ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் 2, 3 ஸ்டிச்சு கொடுத்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட லுக் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வேறு கலர்னால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 2, 3 ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா எட்ஜ்லேயே கட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதில் வந்துட்டு நம்ம நீடிலில் வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். திரும்ப பாருங்கள் எகெயின் இதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீடில் வச்சு ஒரு குத்து குத்துறேன் பாருங்கள். இதில் நான் உள் பக்கமாக விடலை, அப்படியே வெளியில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு இப்படி வச்சு இழுத்து டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். திரும்ப வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு. இதில் வந்துட்டு இது மாதிரி 2, 3 குத்து குத்தி நம்ம வந்துட்டு இதில் நாட் போட்டுக்கலாம். இதே தான் நம்ம இதை வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே இப்போ நம்ம ரைட் சைடு பண்ணுறோன்னா அந்த ரைட் சைடு ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணி முடிச்சுக்க வேண்டியதான். இதான் நம்ம போட்டிருக்க ஃபுல் பாக்ஸுக்குமே பண்ணுறோம். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு 2, 3 நாட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு நான் 2 முடிச்சிருக்கேன். இப்போ இதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம மேலே ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 இதில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். தையல் போடுறது வந்துட்டு நீங்கள் ஒன்று உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி நீங்கள் நீடில் எடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெளியில் ஆப்போசிட்டில் கொண்டு போய் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி நான் ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைடு முடிஞ்சு இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு பாக்கி இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு திரும்ப இதை இது மாதிரி நல்லா இழுத்து வச்சுட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்துட்டு நம்ம சென்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே வேணாலும் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இது மாதிரி இதை வந்துட்டு இங்கே நான் வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நான் நீடியில் வந்துட்டு இப்படி மேல் பக்கமாக விட்டு இதை நான் வந்துட்டு டைட் பண்ணுறேன். பாருங்கள் இது மாதிரி பிடிச்சி இழுத்தா டைட் ஆகும். இது மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு 2, 3 ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கிறோம். இதை வந்துட்டு இது மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி நாட் பண்ணுங்கள். ஒரு 2 நாட்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 நாட்னாலும் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு இது மாதிரி நான் 2 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பக்கமும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக வந்துட்டு நாட் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி கண்டினியூவாகலாம் பண்ண முடியாது. த்ரெட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சுக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் வந்துட்டு உள்ளே விட்டு இதை நம்ம வந்துட்டு டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் ஆகும். ஆனால் இதோட லுக் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாருமே முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். அதாவது நல்ல பக்கமாக திருப்பிட்டு இதில் வந்துட்டு இது மாதிரி ப்ளீட் வைக்க போகிறோம் 2 பக்கமும். ஓகேங்களா? இது வந்துட்டு இதோட ராங் சைடு. இப்போ இதை வந்துட்டு நான் இது மாதிரி மிஷினில் வச்சுருக்கேன். மிஷினில் வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு போல் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். ஆம்ஹோல் பக்கத்துலேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 1 இன்ச்சு போல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து அப்படி நம்ம வந்துட்டு ப்ளீட் வச்சுக்கலாம். ப்ளீட்டுக்கும் நிறைய துணி கொடுக்க வேணாம். ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். இது மாதிரி ஃபுல்லாக நான் வந்துட்டு ப்ளீட் வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சமாக துணி மட்டும் நீங்கள் மடிச்சு விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி மேல் நோக்கி அதாவது ஆம்ஹோல் பக்கமாக பார்க்குற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ளீட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பக்கம் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம வச்சு முடிச்சுட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி ஆம்ஹோல் பக்கம் பார்க்குற மாதிரி தான் வைக்கணும். பாருங்கள் இதே மாதிரி நம்ம 2 பக்கமே ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். சேம் கலர் இதே பட்டி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 3 இன்ச் அளவுக்கு இதோட வித் இருக்க மாதிரி இதோட லென்த் வந்து நம்ம ஸ்லீவ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லீவோட ராங் சைடில் வந்துட்டு அடிப்பக்கமாக அப்படி வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? நல்ல பக்கம் மேலே இருக்கணும். அடியில் வந்துட்டு நம்ம இப்போ வைக்கிறது வந்துட்டு ராங் சைடில் வைக்கணும். இது மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து இது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த 2 கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஒரு 1/2 இன்ச் இருந்தது. இந்த கீழே உள்ள கிளாத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மடிப்பு மடித்து நம்ம போட்டிருந்த தையல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம போட்டிருந்த தையலுக்கும் மேலேயே வச்சு நீங்கள் வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இது வந்துட்டு நல்ல பக்கம் தான் வந்துட்டு இப்படி இருக்குது. இது வந்துட்டு கெட்ட பக்கத்தில் வந்துட்டு இப்படி இருக்குது. பாருங்கள் இது தையல் போட்டதுக்கப்புறம் தையல் போட்ட பக்கம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தையல் போட்டது. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணது. இதுதான் நம்மளுக்கு மேல் பக்கமாக வரும். ஸ்லீவோட மேல் பக்கம் இந்த டிசைன் வரும். உள் அடியில் வந்துட்டு அந்த இது வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வேணால் இடையில வந்துட்டு பேர்ல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்லீவில் உள்ள நம்மளை பாடியில் விடும்போது இதோட லுக் இன்னும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அது வந்துட்டு இது சுடிதாருக்கு இல்லை வந்துட்டு குர்த்திக்கு அப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு எதுக்கு வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.